சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உதய், உஷா, உதய், ஹலோ மாலினி, நான் அப்புறம் பேசுறேன். மாலினி, உதய், உஷா, உதய், உஷா, உதய், உஷா, கடவுளே, உதய், உஷா, உஷா, உதய், உதய், உஷா, உதய், என்னாச்சு வெற்றி? என்ன சுந்தரி, எங்கேயுமே காணோம். தெரியல வெற்றி, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? கார்த்திக் என் மேல இருக்கிற கோபத்துல உஷாவை ஏதாவது பண்ணிருப்பானா? அந்த கார்த்திக் லிமிட்டை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவனை நான் உயிரோடைய விட மாட்டேன். சரி வாங்க வெற்றி. அம்மா ஏதோ முக்கியமான வேலையில இருக்கா போல தமிழ், கட் பண்ணிட்டாங்க. நீங்க திரும்ப கூப்பிடுங்க. சொன்னா கேளுமா, அம்மா இப்படி உடனே கால் கட் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான வேலையில தான் இருப்பா. அவளே திரும்ப கூப்பிடுவா, நம்ம வெயிட் பண்ணலாம் தமிழ். அம்மா அகிலப்பா கூட தான் போயிருக்காங்க, அதனாலதான் நம்ம கூப்பிட்டா எடுக்க மாட்டாங்க. நீங்க திரும்ப போன் பண்ணுங்க. அட என்னடி இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. பாட்டி நீ சும்மா இரு. அத்தை, நீங்க இப்ப கூப்பிடுறீங்களா இல்லையா? கொடுங்க. இப்ப என்ன பண்றது? பேசாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? நல்லா இருக்குல்ல? கேக்குதா? இது உஷா குரல் மாதிரி இல்ல? ஆமா வெற்றி, உஷா குரலே தான். மாலி, நான் தான் கூப்பிடுறேன்னு சொன்னல, இரு கூப்பிடுறேன். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இல்ல இல்ல, இது சூப்பரா இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்து பாத்து. ஆர் யூ ஓகே? இல்ல சார், இந்த இடம் நல்லா இருந்துச்சா, அதான் போட்டோ எடுக்கலாம்னு வந்தோம். போட்டோ எடுக்கிறதுக்கு நீங்க இவ்ளோ தூரம் வரணுமா? நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? அங்க சும்மா மரத்துக்கிட்ட எடுக்கலாம் தான் இறங்கணும். அப்புறம் நடக்க நடக்க வியூ நல்லா இருந்ததுனால அப்படியே. சாரிக்கா, ரொம்ப பயந்துட்டீங்களா? உன் கார் கிட்ட வலையெல்லாம் உடைஞ்சு கிடந்ததே. கார்ல இருந்து இறங்கி வரும்போது தடுமாறி கையில பட்டு கொஞ்சம் வளையல் உடைஞ்சிருச்சுக்கா. உங்க போன் வேற ரீச் ஆகலையா, அதான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துல நாங்க பதறியே போயிட்டோம். ஐயோ சாரி மேடம். சரி பரவாயில்ல, விடுங்க. சுந்தரி, அவங்களுக்கு தான் ஒண்ணும் இல்லல்ல. போட்டோ எடுத்த வரைக்கும் போதும், வாங்க போலாம். சரிங்க சார், போலாமா? வா. அடிச்சடிச்சு எழுதாதடா, கரெக்டா எழுது. சரிங்க பாட்டி. வாங்க வாங்க வாங்க.
வாங்கம்மா. அகில் உள்ள போய் ஹோம்ஒர்க் பண்ணு போ. சரிங்க பாட்டி. அதையும் எடுத்துட்டு போ. ஐயோ, இந்த அம்மா எதுக்கு இப்ப வந்திருக்கு? இப்போன்னு பார்த்து வெற்றியும் இல்ல சுந்தரியும் இல்ல. என்ன கேக்குமோ என்னமோ தெரியலையே. என்ன வீட்ல யாரையுமே காணோம்? வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க. ம். இந்தாங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு 10,000க்கு பட்டுப்புடவை எடுத்திருக்கீங்களாமே, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அது புடவை காட்டுங்க. 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவையா? எடுத்த மாதிரி தெரியலையே. யாரு? வெற்றி சொன்னானா? ஆமா, உங்க பிள்ளை சொல்லிதான் என் தம்பி என்கிட்ட சொன்னா. அதான் நான் அந்த புடவைய பாக்குறதுக்காக வந்திருக்கேன். பரவாயில்ல, நிச்சயதார்த்தத்துக்கு வராது எனக்கு 10,000க்கு பட்டுப்புடவை எடுத்து வச்சிருக்கீங்களே. என் தம்பி உங்க குடும்பத்தை பத்தி நான் வந்ததுல இருந்து உயர்வாவே பேசிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன அந்த குடும்ப வசத்தின்னு நான் கூட நினைச்சேன். ஆனா நிச்சயத்துக்கே வராத எனக்கு சம்மந்தியோட நெருங்கின சொந்தம்னு 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து வச்சிருக்கீங்களே. என் தம்பி பேசுறதுல தப்பே இல்லைன்னு உடனே அதை பார்த்துட்டு போலான்னு தாங்க வந்தேன். ஏங்க அந்த புடவை எடுத்துட்டு வாங்களேன். பார்த்து வா. என்னங்க ஏன் வாய பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க போய் எடுத்துட்டு வாங்க. வா வா. அத்தை, நீங்க எங்க இங்க? இல்ல, வெற்றி இவங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து வச்சிருக்கிறதா சொன்னதா உங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதான் அதை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. 10,000க்கு புடவையா? ஆமாண்டா, அப்பந்தான் சொன்னா. என்னம்மா உனக்கும் தெரியாதா? இல்லம்மா, கல்யாணத்துக்கு இன்னும் Dress எல்லாம் நாங்க பர்ச்சேஸ் பண்ணல. இனிமே தான் எடுப்போம். உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து வச்சிருக்கிறதா மாமா சொன்னாங்களா? அட என்ன ஆள் அழுக்கு அவன் சொன்னானா இவன் சொன்னானான்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. உன் மாமா சொல்ல போய் தானே என் தம்பி என்கிட்ட சொன்னா. அதனால தானே நானும் இங்க பார்க்க வந்திருக்கேன். இப்ப என்ன புடவை எடுத்து வச்சிருக்கீங்களா இல்லையா? இந்த அம்மாவை சமாளிக்க ஆறுமுகம் சார் தான் ஏதாவது சொல்லியிருக்கணும். அம்மா வாங்கம்மா, எப்ப வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எல்லாரும் ஒன்னா எங்க போயிட்டு வரீங்க? எல்லாரும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு போயிட்டு வரோம் அத்தை. ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி அப்படின்னு போஸ் கொடுத்து எடுப்பாங்களே அதுவா?